மாலா லதான்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் நம்பர் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது. இப்போ மாலாட்ட இருக்க பேங்கிள்ஸை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்குவோம். லதாட்ட இருக்க பேங்கிள்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ மாலா லதா கிட்ட சொல்கிறா, நீ என்கிட்ட ஒன்ட்ட இருந்து 4 பேங்கிள்ஸ் தந்தீன்னா என்னோட நம்பர் ஒன்ட்ட இருக்க பேங்கிள்ஸை விட 3 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போது லதா மாலாவுக்கு 4 பேங்கிள்ஸ் கொடுத்தா, இவள்கிட்ட என்ன ஆகிடும்? -4 ஆகிடும். மாலாவுக்கு 4 எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அப்போ மாலா எக்ஸ் நம்பர் ஆஃப் பேங்கிள்ஸ் வச்சுருக்கா, அவளுக்கு அதோட 4 கிடச்சிரும். இப்போ என்ன ஆயிடுது, இது 3 டைம்ஸ் ஈக்குவல் ஆகிடும். த்ரைஸ் யுவர்ஸ், உன்னோடதை விட 3 மடங்கு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இதை ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷனாக நம்ம எழுதிக்கலாம். வேரியபிள்ஸ்லாம் ஒரே சைட் கொண்டு வந்துட்டு நம்பரை இது வச்சுக்குவோம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து இதுக்கு லதா ரிப்ளை பண்ணுறா, நீ எனக்கு 36 பேங்கிள்ஸ் தந்தீன்னா என்னோடது உன்னைய விட 3 மடங்கு இருக்கும் அப்படின்னு. இப்போ யார்? மாலா 36 பேங்கிள்ஸ் தரா. அப்போ x - 36. அப்போ இவளுக்கு 36 பேங்கிள் கூட கிடைக்கும் லதாக்கு. அப்போ y + 36. இதுக்கு 3 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதையும் ஒரு ப்ராப்பர் ஈக்குவேஷனாக எழுதணுன்னா 3x - 3 × 36 108. இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒரே சைடாக வச்சுக்கலாம். 3x - y = 144. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 2 ஈக்குவேஷன், இதை எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல என்னென்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோன்னா 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி எழுதுனா 3x - 3 × 3y என்ன? 9y = -16 × 3 -48. இதை மட்டும் பண்ணக்கூடாது, மொத்தமாக பண்ணணும். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம். 3x - y = 144 அப்படி. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோன்னா பிக் நம்பர் சைன். 9yல ஒரு y போச்சுன்னா 8y, பிக் நம்பர் சைன் மைனஸ். இது ரெண்டுமே மைனஸாக இருக்கனால ஆட் பண்ணிடுறோம். -192. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 8 2 16 24. y = 24. இப்போ y நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னா x - 3y = -16. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஒய்க்கு பதிலாக 24 இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். x - 3 × 24 இதான் -16க்கு ஈக்குவல். x - 72 - 16க்கு ஈக்குவல். அப்போ x = 72 - 16. 12ல் 6 போச்சுன்னா 6, 6ல் 1 போச்சுன்னா 5. இதுதான் எக்ஸ். இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பேங்கிள்ஸ் தான் அவங்க நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணுறோம். 56ஐயும் ஒய் நமக்கு ஆல்ரெடி கிடச்சது 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 80. இதுக்கான ஆன்சர் 80. மொத்தமாக அவங்கக்கிட்ட 80 பேங்கிள்ஸ் இருந்தது. தேங்க்யூ.